காசி மன்னனின் 3 அரசகுமாரிகளை தம்பி விசித்திர வீரியனுக்காக சுயம்பரத்தின் போது கவர்ந்து வந்தார் பீஷ்மர். சால்வன் என்ற அரசகுமாரனை அம்பை விரும்பியதை அடுத்து அவளை அனுப்பி வைத்தார். சால்வன் அம்பை ஏற்க மறுத்துவிட்டான். பீஷ்மரிடம் வந்து தன்னை ஏற்க வேண்டினாள் அம்பை. பீஷ்மரோதான் செய்துள்ள சபதத்தை கூறி ஏற்க மறுத்தார். இந்த அவமானத்திற்கு பழிவாங்க உலகம் முழுக்க சுற்றினாள். எல்லா சத்திரியர்களும் பீஷ்மருக்காக பயந்தார்கள். அவள் இறுதியில் பீஷ்மரின் குரு பரசுராமனின் உதவியை நாடினாள். அம்பாவின் நிலையை அறிந்து அதிர்ந்து போன பரசுராமர் தனது சீடருடன் சண்டையிட்டார். சண்டை பல நாட்கள், மாதங்கள் என நீடித்தது. இறுதியில் பரசுராமர் பீஷ்மரை யாராலும் தோற்கடிக்க முடியாது, அவராக மரணம் அடைவதை தவிர அவரை யாராலும் கொல்லவும் முடியாது. சண்டையை தொடர்ந்தால் இருவரும் நிறைய ஆயுதங்களால் உலகத்தையே அழித்துவிடும் என்பதால் சண்டையை நிறுத்திவிட வேண்டும் என்று பரசுராமன் சண்டையை நிறுத்தினார். ஒற்றைக்காலில் நின்று சிவனை நோக்கி தவம் இருந்தாள் அம்பை. சிவன் உனது அடுத்த பிறவியில் நீ பீஷ்மரின் மரணத்துக்கு காரணமாவாய் என வரம் தந்து மறைந்தார். விரைவில் பீஷ்மர் மரணமடைய விரும்பிய அம்பை அடுத்த பிறவியிலாவது பீஷ்மரை கொல்வது என சபதம் செய்து இறந்துவிட்டாள். அடுத்த பிறவியில் துருபதனுக்கு மகனாக பிறந்தாள். அவன் பெயர் சிகண்டி. குருச்சேத்திர போரில் பீஷ்மர் இறந்ததில் முக்கிய பங்கு வகித்தவன் சிகண்டி ஆவான்.